ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணியின் கைமணம். இன்னைக்கு நான் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குல்ஃபி ஈஸியாக பண்ணலான்றதை காமிக்க போகிறேன். இதில் நம்ம எதுவும் கேஸ் ஸ்டவ் வேண்டாம், பாலை குறுக்க வேண்டாம், எல்லாமே அப்படியே டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு குல்ஃபி பண்ணலாம். ஸோ அது காமிக்க போகிறேன். குல்ஃபி பண்ணலாம் தான் சொன்னேன். குல்ஃபி ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 8 hours ஆகும், ஏன்னா அது ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இட். இப்போ நான் என்னென்ன குல்ஃபின்னா மேங்கோ குல்ஃபி பண்ணலான்னு இருக்கேன், அப்புறம் பாதாம் குல்ஃபி அண்ட் ராஜ்போக் குல்ஃபி. இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டேன், ஆனால் டிஃப்ரெண்ட் குல்ஃபிக்கு என்னெல்லாம் வேணுன்றதை தனித்தனியாக காமிக்கிறேன். மேங்கோ குல்ஃபிக்கு தேவையானது மேங்கோ பல்ப். நீங்கள் ஃப்ரெஷ் பல்ப்பும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பல்ப் பாக்ஸில் கிடைக்கிறது அதுவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுகர், காடமம், அப்புறம் விப் க்ரீம். இது ஃப்ரெஷ் க்ரீம்னு நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கும், இல்லாட்டி இங்கே இந்த ஊர்லலாம் விப்பிங் க்ரீம் சொல்லிட்டு நல்லா கிடைக்கும். இது ரிச்னஸ் கொடுக்கும். இன்னொன்று எவாப்ரேட்டட் மில்க். இது நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வாங்கினா நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். எவாப்ரேட்டட் மில்கில் சுகர் கிடையாது. இது சுண்டின பால். ஸோ இது நான் எப்பயுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலான்றதுக்கோசரம் நான் எவாப்ரேட்டட் மில்க் தான் வாங்குவேன். அதனால தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரையை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதுனா சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். இது குட்டி பிளெண்டர் தான். ஸோ இதில் என்னெல்லாம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ க்ரீம் போட்டதுனால பாருங்க, இப்பயே நல்ல க்ரீமியா இருக்கு. கன்சிஸ்டன்சி எவ்வளோ க்ரீமியா இருக்கு பாருங்க. இதை ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அ கப். அது ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும். வாடிலால் மட்கா குல்ஃபிலாம் நம்ம வாங்கும் போது இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் அதை இதுக்கு மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வச்சுருந்தேன். கரெக்டாக இந்த குல்ஃபிக்கு இது யூஸ் பண்ணினேன். சப்போஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கப்பில் போட்டு வைங்க, தட் வில் பி ஃபைன். இந்த மட்காவோட வந்தது இந்த மூடி. ஸோ அதை மூடி வச்சிடலாம். அதை வச்சு அப்புறம் இதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டிட்டு தான். ஒரு 8 hours அப்புறம் பண்ணனா நல்லா குல்ஃபி ஐஸ்கிரீமாக நல்லா இருக்கும். இப்போ நான் அடுத்தது கேசர் பாதாம் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பாதாம் குல்ஃபிக்கு இது இன்னும் செம்ம ஈஸியானது. ஸோ அதே போல் எவாப்ரேட்டட் மில்க், சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் பாதாம் மிக்ஸ். உங்களுக்கு எம்டிஆ பாதாம் மிக்ஸ் கிடைக்கும் ஈஸியாக, அது வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ணுவோம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் பால் பவுடர், பாதாம், இது அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது கட் பண்ண பிஸ்தா மேலே அப்படியே குல்ஃபிக்கு மேலே அப்படியே தூவி விடுறதுக்கு. இது காடமன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பால் எவாப்ரேட்டட் மில்க் விடுறேன், அப்புறம் க்ரீம், அப்புறம் இந்த பாதாம் பிஸ்தாவோட போடுறேன், அப்புறம் காடமன், அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ. அதை காமிக்க மறந்துட்டேன், நான் குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக மாவா நான் சொல்ல மறந்துட்டேன். இது கோயா நம்மளுக்கு கடையில் இது பவுடராகவும் கிடைக்கும், இல்லை
ஒரு கேனில் கிடைக்கும். நான் வந்து யூஸ்வலாக பவுடராக வச்சு வாங்கியிருக்கேன், ஏன்னா ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான். சேம் க்ரீமி கன்சிஸ்டன்சி. இதையும் அப்படியே இதில் விட வேண்டியது தான். இதுக்கு மேலே ஜஸ்ட் சும்மா அழகாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் வந்து இதுக்கு சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து இந்த பாதாம் மிக்ஸ்லேயே வந்து சுகர் நிறையா இருக்குன்றதுனால. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சுகர். இப்போ நான் வந்து ராஜ்போக் த ரிச்சஸ்ட் குல்ஃபி, ரிச்சஸ்ட்னா க்ரீமியஸ்ட் வந்து குல்ஃபி பண்ண போகிறேன். அதுக்கு சேம் இது ஃப்ரெஷ் க்ரீம், எவாப்ரேட்டட் மில்க், சுகர் இஃப் நீடட், அப்புறம் காடமம், அப்புறம் கேஷ்யூஸ், பிஸ்தா, ரைசன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கோயா பவுடர், அதுக்கப்புறம் பாதாம்க்கு பதில் பாதாம் மிக்ஸ், பால், க்ரீம், கேஷ்யூஸ், பிஸ்தா, திராட்சை, காடமம், கோயா, பாதாம் மிக்ஸ். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ பாருங்கள், நட்ஸ்லாம் இருக்குது. ஸோ செம்ம க்ரீமியாக இருக்குது, செம்ம க்ரீமியாக இருக்குது நட்ஸ் எல்லாம். அகெயின் நட்ஸ் எல்லாம் இங்கே மேலே அப்படியே தூவி விடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஈஸி ரெசிபி குல்ஃபி. நான் குல்ஃபி ரெடியான பிறகு திருப்பியும் காமிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் நேற்றாச்சு. ஃப்ரிட்ஜில் நேற்றுட்டா இது வந்து ராஜ்போக் குல்ஃபி, இது மேங்கோ குல்ஃபி, இது வந்து கேசர் பாதாம் பிஸ்தா குல்ஃபி. இந்த ஈஸி ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. நல்லா இந்த சம்மருக்கு வந்து குளு குளுன்னு குல்ஃபியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.